மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் 9 மாத குழந்தைக்கு சிகிச்சை அளிக்க காலதாமதமானதாக கூறி பெற்றோர் மற்றும் உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் செல்லப்பா இணைகிறார். வணக்கம் செல்லப்பா, விவரம். வணக்கம் ஜெயஸ்ரீ. மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்த சேந்தங்குடி பகுதியை சேர்ந்தவர் ரத்னகுமார், கிருஷ்ணவேணி தம்பதியினர். இவர்கள் 9 மாத கைக்குழந்தையுடன் இருக்கிறது. அதுக்கு அந்த கைக்குழந்தைக்கு இன்று காலையில் வலிப்பு நோய் ஏற்பட்டிருக்கு. இதனை அடுத்து அவர்கள் மயிலாடுதுறை அரசு தலைமை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக குழந்தையை கொண்டு வந்து சேர்த்தாங்க. காலையில் சேர்த்தவர்களுக்கு 4 மணி நேரத்துக்கு மேலாக மருத்துவர் இல்லாத அவதி அடைஞ்சிருக்காங்க. மேலும் செவிலியர் ஒருவர் ஒரு துண்டு சுட்டியில் எழுதி இதை வாங்கி கொடுங்கள், குழந்தைக்கு சரியாகிவிடும் என்று ஒரு மருந்து எழுதி கொடுத்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த ரத்னகுமார் மற்றும் அவரது உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் மருத்துவமனை முன்பு ஈடுபட்டாங்க. தொடர்ந்து அங்கே காவல்துறையினர் அவர்களை அப்புறப்படுத்த முயன்றனர். அவர்கள் கலந்து செல்ல மருத்துவர்கள் இந்த ரத்னகுமார் மற்றும் உறவினர்களை சட்டையை பிடித்து மருத்துவமனை உள்ளே இழுத்து சென்றனர். இதனால் சாலையில் மறியலில் ஈடுபட்டவர்களுக்கும் காவல்துறைக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. தொடர்ந்து மருத்துவமனையில் இந்த போராட்டத்தினால குழந்தைக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு தொடர்ந்து வருகிறது. மேலும் இந்த போராட்டம் தற்போது கைவிடப்பட்டிருக்கிறது. மேலும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் தலைமை மருத்துவமனை அறிவித்தும் மருத்துவர் இல்லை என்ற குற்றச்சாட்டு அவ்வப்போது எழுந்து வருகிறது. ஜெயஸ்ரீ, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.